நம்பர் கேமில் விஜய் அரசு தப்பியது எப்படி? தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக அரசு எளிதான வெற்றியை பெற்றிருக்கு. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. 5 பேர் நடுநிலை வகிச்சிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் உரையாற்றினார்கள். அதுல சுட்டிக்காட்ட வேண்டியது இபிஎஸ் எஸ்பி வேலுமணி பேச்சுக்கள். இபிஎஸ் பேசும்போது 47 பேர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் சிலர் பதவி ஆசையில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிக்க போறதா செய்தி வந்திருக்கு. தூய சக்தின்னு சொல்ற தவேக அதை அனுமதிக்க கூடாதுன்னு பேசினார். தொடர்ந்து எஸ்பி வேலுமணி பேச அழைக்கப்பட இபிஎஸ் அவரோட ஆதரவாளர்கள் கடும் கண்டன குரல்களை எழுப்பினாங்க. அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் யாரை பேச அனுமதி செய்யறதுன்றது என்னோட உரிமைன்னு சொன்னாரு. எஸ்பி வேலுமணி பேசுறப்ப 5வது முறையாக என்ன தேர்வு செஞ்ச மக்களுக்கு நன்றி, மக்களின் தீர்ப்பை மதிச்சு தவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்குதுன்னு சொன்னாரு. இப்படி நம்பிக்கை தீர்மானத்துல அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி எதிர்ப்பு தெரிவிச்சதும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி ஆதரவு தெரிவிச்சதும் அதிமுகவுக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறத வெட்ட வெளிச்சம் ஆக்கி இருக்கு. வேலுமணி தரப்புல ஹரி, எஸ் காமராஜ், சி விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், இசக்கி சுப்பையா, இரா காமராஜ், சத்யபாமா, லீமா ரோஸ், மரகதம் குமாரவேல், சுகுமார் சேகர், திலீபன் ஜெயசங்கர், நடராஜ், நத்தம் விஸ்வநாதன், க மோகன், ரவி மனோகரன், ராகேஷ், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.சி. வீரமணி, ஜெயக்குமார், அருள்மொழி தேவன், சி.வி. சண்முகம், பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஓ.எஸ். மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கருப்பண்ணன், இ.சி. கோவிந்தராஜன், சு. பழனிசாமி, ராமச்சந்திரன், உஷாராணி, ஜெயசுதா, சம்பத் குமார், தளவாய் சுந்தரம், நல்லதம்பி, ராஜசேகர், ராஜேந்திரன், கோ. வெங்கடாச்சலம், வெற்றிவேல், வேலழகன், ஜெயசங்கரன் உள்ளிட்டோர் இருக்கிறாங்க. எதிர்கட்சியான திமுக நம்பிக்கை வாக்கெடுப்புல இருந்து வெளிநடப்பு செஞ்சது. முன்னதா பேசிய உதயநிதி ஸ்டாலின் இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாம ரியல் ஆட்சியாக நடத்துங்கன்னு தமிழக முதல்வர் விஜய்க்கு அறிவுரை சொன்னார். கூடவே உங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம உங்க கட்சிக்கு ஆதரவு தர வச்சிருக்கீங்க. அந்த கட்சியோட தலைவர் டிடிவி தினகரன் இது குறித்து பேசுறப்ப ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க, மாற்றம்னு பேசினாங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ அதிமுக பிளவுபட்டுள்ளது, அதுல ஒரு பிரிவினர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி நடந்ததுதான் ட்விஸ்ட். அந்த பிரிவுல ஒருவரது வீட்டிற்கு புதிய சோஃபா ஒண்ணு போகுது, பின்னாலேயே புதிய முதல்வரும் போறாரு. புஷ்பா படபாணியில தான் இந்த ஆட்சி நடைபெற்று வருதுன்னு சரமாரியாக பேசி கவனம் ஈர்த்தார். உதயநிதியோட பேச்சு காத்திரமாக இருந்தாலும் டோன் ரொம்பவே நிதானமாக இருந்துச்சுன்னு பேசப்படுது. இதையடுத்து பேரவை 99 உள்விதி 5 கீழ் எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும்னு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிச்சாரு. இதையடுத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களை 6 பகுதிகளாக பிரித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. இதுல ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு உறுப்பினரின் பெயரையும் குறிப்பிட்டு சபாநாயகர் கூப்பிட்டாரு. அதுல முதல்ல தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக எதிர்ப்பு தெரிவிப்போர், நடுநிலை வகிப்போர்னு எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அதன் அடிப்படையில் நம்பிக்கை தீர்மானத்துக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன. திமுக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததால அவையில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மை கணக்கிடப்பட்டது. அதன் அடிப்படையில் விஜய் தலைமையிலான தவேக அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. 5 பேர் நடுநிலை வகித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்புல தவேக அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதுதான் நம்பர் கேம்ல விஜய் அரசு தப்பிய பின்னணி. நம்பிக்கை வாக்கெடுப்புல தவேக அரசு வெற்றி பெற்ற பின்னர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது கருத்துக்களை ட்விட்டர்ல பகிர்ந்திருந்தார். அதுல அவரு இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த எல்லோரோட நம்பிக்கையையும் சிதைக்கிற வேளையில தவேக இறங்கி இருக்கு. அதற்கு சாட்சி ஆளுங்கட்சியின் கடந்த 3 நாட்களின் செயல்பாடுகளும் அதற்கு எங்க தோழமை கட்சியினர் கொடுத்த அறிக்கைகளும் தான். ஆட்சி நிலைக்க தேவையான எண்ணிக்கை எங்கள் தோழமை இயக்க நிலைப்பாட்டால் இருந்தாலும் இன்றைய ஆளுங்கட்சி என்ன செஞ்சிருக்கு? கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. பிளவுபட்ட அதிமுக என்ற குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க.
உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியான்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்ச மக்களே வருந்தி பேசும் நிலையை உருவாக்கியிருக்கு. முதல்வரே, உங்களோட செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க. அடுத்து பிளவுபட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. எங்களை பொறுத்தவரை திமுக தொடர்ந்து தன் கொள்கையில உறுதியா இருந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்படும்னு இடித்துரைத்திருக்கிறார் ஸ்டாலின்.